ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின்டாக்ஸ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸ் 5ஆம் வேதம் த்ரில்லர் வெப் சீரிஸ் இது வெளியாகி பயங்கரமான ஹிட் ஆயிருக்குது. இந்த வெப் சீரிஸோடைய எபிசோட்ஸை தான் வரும் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 5ஆம் வேதத்தோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடைய ரிவ்யூ தான். ஆக்சுவலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் 4 வேதங்கள் இருக்குது. இந்த 4 வேதங்களோட 5ஆவதாக ஒரு வேதம் சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோடைய முழு கதையே. ஆக்சுவலாவே அந்த 5ஆம் வேதம் அப்படிங்கிறது நல்லவங்க கையில போய் மாட்டுச்சுனாக்கா பிரச்சனையே இல்ல. ஒருவேளை அது கெட்டவங்க கையில மாட்டுச்சுனாக்கா உலகத்துக்கே பயங்கரமான ஆபத்து. ஓகே. இப்ப இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னாக்கா 1970ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி கூடத்துல ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஓலைச்சுவடிய எடுக்குறாங்க. அந்த ஓலைச்சுவடியில சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்குது. அத அவங்களுடைய ஹெட்டுட்ட போய் குடுக்குறாங்க. அவர் ஹெட் படிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, ஆக்சுவலாவே நம்ம பூமியில 4 வேதங்கள் இருக்குது. பிரம்மாவுக்கு அவருடைய ஒரு பிக்சர காமிச்சு, அதுல 4 பசங்க இருக்கிறத காமிப்பாங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் அவருடைய மடியில இருக்கிறத காமிப்பாங்க. அந்த அந்த 5வது வேதம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த மடியில இருக்கிற அந்த குழந்தைய. இந்த 5வது வேதம் அப்படிங்கிறது இன்னும் 40 வருஷம் கழிச்சு நம்மளுடைய பூமியில வெளிய வரும். அப்படிங்கிறதையும் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியோட ஹெட் சொல்லுவாரு. இது என்ன இது? அப்படிங்கிற மாரி குழப்பத்தோட அவங்க ஸ்டூடண்ட்ஸ் கேட்பாங்க. இதுக்கான விடை எல்லாமே இன்னும் 40 வருஷம் கழிச்சு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நிகழ்காலத்த காமிப்பாங்க 2024. ஒரு நாள் கார் ஓட்டிக்கிட்டே ஒரு ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இந்த கதைய பத்தி தெரிஞ்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உயிரோட இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. நானுமே நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஃபாரின் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்கு வந்துருவாரு. மழை பெஞ்சுட்டு இருக்கும். சரி கார் கதவ தொறந்துட்டு உள்ள நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு வருவாரு. திருப்பி காருக்குள்ள ஏறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர யாரோ ஒரு கேரி பேக் தலையில போட்டு கொன்றுவாங்க. தென் நேரா நம்ம தன்சிகா ஹீரோயின். அவங்கள காமிப்பாங்க. காசியில அவர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க அம்மாவுக்கு திதி குடுத்துட்டுருப்பாங்க. அப்ப பார்த்தா அவங்கள யாரோ ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருக்கும். அதான் சந்தோஷ் பிரதாப். அவர் தான் ஹீரோ. அப்போ தன்சிகா சொல்லுவாங்க, "என்னைய ஃபோட்டோ எடுக்காத" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே நானும் ஃபோட்டோ எடுக்கல" அப்படிங்கிற மாரி சந்தோஷ் பிரசாத்தும் சொல்லிருவாரு. ஆக்சுவலாவே பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தன்சிகா அவங்க அம்மாவோட மட்டுமே தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்க அப்பா ஆர்மில இருப்பாரு. அடிக்கடி பார்த்துக்குவாரு. சேம் டைம் சிங்கிள் பேரண்ட்டா அவங்க அம்மா தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்க. தன்சிகா ரொம்ப நல்லா பாடுவாங்க சின்ன வயசுலேருந்தே. அவங்க தைரியமா வளர்த்துருப்பாங்க அவங்க அம்மா. 2 தைரியசாலியாவும் இருப்பாங்க. சேம் டைம் பாடுறது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவ்ளோ அழகா பாடுவாங்க. ஸோ இது 2ம் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் டே தன்சிகா அந்த காசி தெருவுல சில விஷயங்கள் வாங்கிட்டு இருக்கும்பொழுது, அவங்கள யாரோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். யார் அப்படின்னு தொரத்திட்டே போயிட்டு இருக்கும்பொழுது, ஒரு இடையில ஒரு குள்ளர் இருப்பாரு. அந்த குள்ளர் கிட்ட போய் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஃபோட்டோ எடுக்கிறவன தடுக்கி விழ வச்சுருவாரு. அப்ப என்ன ஆகும்னாக்கா, அவருடைய கேமரா மட்டும் தள்ளி போய் விழுந்துரும். அந்த கேமராவ தன்சிகா எடுத்து பார்க்கும்போது, அந்த ஃபோட்டோ எடுத்தவன் அந்த மெமரி கார்டு எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு நெனச்சுட்டு போயிருவாங்க. ஆக்சுவலா அந்த மெமரி கார்டு யார்ட்ட இருக்கும்னா, அந்த குள்ளர் கிட்ட தான் இருக்கும். அப்புறம் இந்த பண்டிதர காமிப்பாங்க. அந்த பண்டிதர் காசியில ஒரு லாட்ஜ் வச்சிருப்பாரு. அந்த லாட்ஜ்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ தன்சிகா தங்கியிருப்பாங்க. தன்சிகா அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாருனாக்கா, ஆக்சுவலா அந்த லண்டன் குரூப் வந்திருக்கிறாங்க. அவங்க மியூசிக் குரூப். உன்னுடைய வாய்ஸ டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, தன்சிகாவுக்கு ரொம்ப ஹேப்பியாயிரும். பிகாஸ் அவங்களுக்கு பேஷனே மியூசிக் தான். அத டெஸ்ட் பண்றதுக்காண்டி லண்டன்லேருந்து ஒரு மியூசிக் குரூப் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அப்படிங்கிற மாரி ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. அந்த டைம்ல திருப்பி சந்தோஷ் பிரதாப்ப பார்ப்பாங்க. சேம் டைம் பண்டிதருக்கு ஒரு மாரி ஒரு ஒலி கேட்கும். இந்த மாரி நீ அந்த அந்த பொருள அந்த பொண்ணுகிட்ட குடுத்துரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பஞ்சமாதேவி வம்சத்த சேர்ந்தவங்க தான் இந்த தன்சிகா. உடனே தன்சிகா இவங்கள பார்ப்பாங்க. இவங்கள பார்க்கும்பொழுது, இந்த மாரி பஞ்சமாதேவியோடைய வம்சத்த சேர்ந்த பொண்ணுதாம்மா. உன்கிட்ட நான் ஒரு பொருள ஒப்படைக்கணும். இந்த பிறவி நான் எடுத்ததே அந்த பொருள பாதுகாத்து உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காண்டி மட்டும் தான்னு சொல்லிட்டு, அவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெட்டி எடுத்துட்டு தன்சிகா கையில குடுப்பாரு. அவ வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தன்சிகாவுக்கு சில அமானுஷ்யமான விஷயங்கள் தென்படும். தென்பட்டு நீ இத வாங்கிக்கோங்கிற மாரி சொல்லும். டக்குன்னு அந்த அவங்களே அறியாம அந்த பெட்டிய வாங்கிருவாங்க. அத வாங்கும்போது சொல்லுவாங்க, "இது ஆக்சுவலா இது என்னோட வேலை இல்ல. நாளைக்கு நான் பாண்டிச்சேரி போகணும். எனக்கு ஒரு மியூசிக் டூருக்கு நான் பார்க்கணும்னு" சொல்லுவாங்க. இதெல்லாம் கிடையாது. இத நீ பாதுகாத்து போய் ஐயங்காரபுரம்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த கோயில்ல குடுத்துரு. இத தான் குடுக்கறதுக்கு முன்னாடி தான் நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியில இருந்து ஒரு பிளம்பர் ஒரு வேலை பார்த்திருப்பார். அதுலேருந்து ஒரு பிளேடு தவறுதலா இவருடைய கழுத்த அறுத்து அந்த இடத்துல அவர் இறந்து போயிருவாரு. டக்குன்னு அப்போ அய்யங்காரபுரத்த காமிப்பாங்க. அய்யங்காரபுரத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அய்யங்காரபுரத்துலோடைய கோயில் அடிவாரத்துல தான் அ பிரம்மாவுடைய 5வது தல பொறஞ்சிருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த கோயில்ல விளக்கேத்த
ஏறும்போது ஓம்ங்கிறதும், அத விளக்கு அணையும் பொழுது ஹாங்கிற சத்தமும் கேட்குங்கிற மாரி சொல்லுவாங்க. தென் தன்சிகா வந்து அதோடைய அந்த பண்டிதர் இறந்து போருவார்ல, அது போலீஸ் கேஸ் ஆயிடும். போலீஸ் கேஸ் விசாரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பண்டிதர் வந்து அந்த பிளேடோடைய தெரியாம வந்து ஆக்சிடென்டலா அவர் கழுத்துல பட்டு இறந்துட்டாங்கற மாரி சொல்லுவாங்க. அந்த பெட்டிய அங்கேயே விட்டுருவாங்க. அந்த பட்டியோட சேர்த்து ஒரு சின்ன பட்டயம் இருக்கும். அந்த 2மே என்ன ஆகும்னாக்கா, ஆ தவறுதலா அந்த பட்டயம் வேற இடத்துல போய் வந்துரும். அந்த பெட்டி வந்து திருப்பி இந்த பையன் என்ன பண்ணுவார்ன்னா, இவங்கட்டயே குடுத்துருவாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க தன்சிகா. ஆம் ஆ ஓ! அப்ப ஃப்ரெண்டு கேட்பாரு, "நீ வந்து என்ன அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஓ அப்ப அவரு தன்சிகா கேட்பாங்கன்னா, "ஓகே அந்த ஆன்டி பீஸா இருக்கு. சும்மா போய் அவங்ககிட்ட கிஃப்ட் மாரி குடுத்துடலாம்ன்னு" சொல்லிட்டு, அவங்க வந்து ஏர்போர்ட்ட நோக்கி போயிட்டுருப்பாங்க. பார்த்தா டக்குனு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எல்லாம் கட்டிட்டு ட்ரெயின்ல ஏற போவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சாமியார காமிப்பாங்க. அந்த சாமியார் என்ன பண்ணுவாருனாக்கா, தன்சிகாவோட எல்லா பொருளையுமே தூக்கிட்டு ஓடி போயிருவாரு. இவங்க வந்து அந்த ரயில்வே போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, ஆம் போயிட்டுருப்பாங்க. அப்ப வந்து ஒரு லாட்ஜ்ல போய் தங்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு லாட்ஜ்ல போய் தங்குவாங்க. அந்த அவங்க தங்கியிருக்க அந்த லாட்ஜுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நிக்கி அப்படிங்கிற ஒருத்தன் தங்கியிருப்பான். அவன் வந்து வந்து ஒரு ஆர்டிபிசியல் அ இன்டெலிஜென்ஸால ஆன ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் மூலமா அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அவனுக்கு வந்து இதே மட்டும் அது மட்டுமே தான் அந்த ஏஐ சொல்றத மட்டுமே தான் கேட்பான். அப்படி இருக்கும் பொழுது, திடீர்னு வந்து தன்சிகோட ரூம் கதவ தட்டுவாங்க. பார்த்தா தொறந்து பார்க்கும்போது அந்த சாமியார் இருப்பாரு. அந்த சாமியார் என்ன பண்ணுவாருன்னா, அவரு தன்சிகோட பேக்லாம் எடுத்துட்டு போயிருப்பார்ல, அது எல்லாமே திருப்பி கொண்டு வந்து குடுத்துட்டு, "ஐயங்கார் படத்துக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஆக்சுவலாவே இவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு போற வேண்டியவங்க. இவங்களுடைய பொருள்லாம் தொலைஞ்சு போனலாம் தங்கிருவாங்க. அதனால அந்த மியூசிக் ட்ரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்டிச்சேரியிலருந்து இப்போ வந்து எங்கே போயிருவாங்கனாக்கா, ட்ரிவாண்ட்ரம் போயிருவாங்க. சரி ஓகே. நாளைக்கு ட்ரிவாண்ட்ரம் போகணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே பண்ணிட்டுருக்கும்போது, நிக்கிய காமிப்பாங்க. நிக்கி வந்து இவரு தான் வந்து ஏஐ பொண்ணு. அந்த பொண்ணு பேர் ராதிகா. 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ராதிகா வந்து சொல்லுவா, இந்த மாரி நிக்கி உன்னுடைய ரூமுக்கு பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு வந்து ஆ ரொம்ப மாடர்னான பொண்ணு. ஆனா உனக்கு பிடிக்காது அவள அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே அத பத்தி எனக்கு என்ன கவல? அப்படிங்கிற மாதிரி அவனும் அத விட்டுருவான். அதுக்கடுத்து என்ன ஆகும்னாக்கா, தன்சிகா அடுத்த நாள் கிளம்பி வரும்பொழுது, நிக்கி வந்து அந்த லாட்ஜ் ஓனர் திட்டிட்டு இருப்பாங்க. "என்னப்பா நீ பண்ற? நைட்டு ஃபுல்லா வந்து யாரோடயோ பேசிட்டே இருக்கிற மாரி சத்தம் கேட்குதா? பக்கத்துல உள்ளவங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிக்கிக்கும், தன்சிகாவுக்கும் வந்து ஒரு நட்பு ஏற்படும். அப்ப என்ன சொல்லுவாருன்னா, தன்சிகா வந்து, ஆ நான் வந்து ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் போகணும்னு சொல்லும்போது, "நோ ப்ராப்ளம். நான் திருநெல்வேலி வரைக்கும் போறேன். அது வரைக்கும் என் கூட வாங்க." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு வந்து கார்ல வந்து புக் பண்ணி போறதுக்குலாம் வந்து எனக்கு வந்து வசதி இல்லாம, "என்னோட காரு இருக்குது. நம்ம போய்க்கலாம்." அப்படிங்கிற மாரி நிக்கி சொல்லுவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ பொண்ணும் சொல்லும். சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலாம் வாங்க. அப்ப என்னன்னாக்கா, அந்த அய்யங்காரபுரத்துல வந்து ஒரு மீட்டிங் நடக்கும் கோயில்ல. அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அங்க இருக்க குருக்கள் எல்லாமே ஒய்ஜி மகேந்திரட்ட சொல்லுவாங்க. 4 ஹோமகுண்டம் வந்து வளர்க்கலாம்ன்னு சொல்லும் பொழுது, இல்ல 4 ஹோமகுண்டம் பிளஸ் வந்து 5ஆம் தலை பதிஞ்சிருக்கு அதுக்கு ஒரு ஹோமகுண்டம். அப்புறம் வந்து கோபுரத்துக்கு ஒரு ஹோமகுண்டம் 6 வளங்கன்னு சொல்லும்பொழுது, இதுக்கு அந்த 5வது விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியலன்னு சொல்லும்போது, அது நேரம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு ஒய்ஜி. அதுக்கிடையில வந்து நம்ம தன்சிகா காமிப்பாங்க. தன்சிகா போயிட்டு காருக்கு போயிட்டுருக்கும். அதுக்கு பக்கத்துல இன்னொரு பசங்க வந்து கேலி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப தன்சிகா சொல்லுவாங்க, இவங்கலாம் இருக்கிறதுக்கு செத்து தொலையலான்னு சொல்லுவாங்க. சொன்ன அடுத்த செகண்டே அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இருக்க எல்லா பசங்களும் செத்துருவாங்க. இத பார்த்த நிக்கியும், தன்சிகாவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இதோட எபிசோட் 1 க்ளோஸ்.